இல்ல யாரும் சொல்ல மாட்டேன். அதான் பிரச்சனை ஆடுதோ சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லை. இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு திருவினையாக்கி இருக்குது. வந்து இப்படியான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முதல் வந்ததோ பண்ணது பிறகு இல்லை உங்களோட சேர்ந்தது பிறகு இல்லை அப்படியும் இல்லை. இப்போ வீடியோ இப்போ நேசன்னைக்கு வந்துட்டு 100 ரூபா வந்துருக்குது. அதை வந்துட்டு நீ வந்துட்டு பே அவுட் பண்ணுவாங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இல்லாத அம்மா அப்பாக்களுக்கும் அதே இடம். அப்போ வந்து தான் வந்து முதலாவது சம்பளத்தை வந்து அப்படியே உண்மையாக கண்ணெல்லாம் கலங்கு இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை வந்து சொல்ல மட்டும் நான் உண்மையாக எதிர்பார்க்கல. இந்த போட்டியில் வின் பண்ண உங்களுக்கு எவ்வளோ காரன்னு சொன்னேன் நான் 10 ரூபா. இதுக்கு என்னன்னு சொல்கிறேன் அதுக்கா லுங்கி சாதாரணமா ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு யூடியூப் சேனலால் எவ்வளோ வந்தால் காணும் நினைக்கிறீங்க? எதிர்காலத்தில் சொன்னோம்ல 50,000 ஒரு 50,000 சாதாரணமாக வந்தால் காணும் நினைக்கிறீங்க? இங்கே வந்து 6,27,850 பேர் கிட்ட யாழ்ப்பாணத்தில். அதுக்குள்ள நேசனையும் சேர்த்தா இல்லை 1 கோடி எத்தனை லட்சம்? 1 கோடி 1 லட்சம் 1 கோடி 1 லட்சம். ஓ அப்போ 1/2 கோடி 1/2 கோடி 6 லட்சம். உங்கள் நன்மை என்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உலகத்து ஃபுல்லாக என்ன பேர் அறிமுகம் உண்டு. உலகத்து ஃபுல்லாக அறிமுகம். அதோட மாதல் ஃபேமஸ் ஆகிட்டேன். மாதல்ல ஃபேமஸ் கேட்டேன். உங்களுக்கு நாங்களும் என்ன அடிபுடியா அல்ல நெடுபுடியா? இல்லை பாதாம சந்தோலியில் போய் எடுக்க சில பேர் பேசுவாங்க. எடுக்க விட பூடால் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் நேசன். கவிதாஸ். ஓகே, அப்போ வந்து ஒரு பாடலோட தொடங்குவோம் வீடியோ. பாடலோட தொடங்குவோம் இல்லை சத்தத்தோட தொடங்குவோம்? திருப்பி எங்க வாராண்டா வயசுக்கு மாதிரியா இல்ல கதை ஒருக்கா முந்தியக்கா தெரியாம காய்ச்சி போட்டோம் அதோட விடுவோம். எப்ப வந்தாலும் அந்த அளவுக்கு தெரியாம விட்டு அதையே வச்சு அதே நான் தெரிஞ்ச விட்டாது தெரியாதான் விட்டது. வாய்வுன்ற வந்து என்ன சொல்றது, அந்த வானத்துல இருக்கிற காத்து மேற்கும் அது தெரிஞ்ச வாரது. அது வந்தாலும் தெரியாம விட்டாக்காண்டி அதை திருப்பி சொல்றேன். நான் பாட்டு கதை காய்க்க சும்மா சேவை இல்லாம சத்த கதை காய்ச்சி அந்த திருப்பி அந்த கதை ஞாபகப்படுத்தி யோசிப்பாங்க. அப்படி இருந்தாலும் என்ன இவ்வளோ செஞ்சாண்டைக்கு அதுதாங்க. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நேசன்னை வந்து நிறைய காலத்து பிறகு இங்கே வந்துருக்கு. அப்போ அப்பா இல்லை போயிட்டு உன்னுடைய பாசத்துக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மிச்சத்தை பாருங்க அப்படிங்க. எனக்கு தெரியாது. நீங்க திருப்பி உன்னை பார்க்கறதுக்கு இல்லை நீங்க எடுக்கும். சரியா? அப்போ நேசன்னை வந்து இன்றைக்கு எங்களோட வீடு தேடி வந்திருக்கார். ஸோ வந்துட்டு நேசன்னோட வீடியோஸ் நிறைய நாள். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ நேசன்னை கனகாலமாங்கிற விட்டு வராதபடியா நேசன்னை இந்த முகமும் மறந்து போகக்கூடாது அப்படின்றக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நேசன்னைக்காண்டி வந்துட்டு டெடிகேட் பண்ணுறோம். ஸோ நேசன்னை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்க இடங்களுக்காண்டி வந்து என்ன விஷயம் அப்படின்றத நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம். அதுக்கு முன்னே வந்துட்டு நேசன்னை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருக்கு சோமா இருக்கு. எனக்கு வருத்தம் தான் ஒழிய மற்றபடி பிரச்சனை. என்ன வருத்தம்? சார் கம்பரா சார் கொலை சார் எல்லாம் கொலசலோ கொலசம் கை கலண்டு நானே விட எப்படின்னா போட்டு பாட்டுடுவோம். இப்படி தட்டு பாட்டுடும் வந்துடும். முழங்காய் சட்டை கலர் முழங்கால் கலர்றது சில பேருக்கு வந்து இந்த இது கலர் அதே நாக்கு நீங்கள் ஸ்பெனரால் போட்டுருவா சும்மா? இல்லை இப்படி
உப்படி தாண்டினோம் உணவு போட்டு போட்டோம் இப்போ உப்பை அது அது இல்லை அது இது இருக்கிறாங்க இது வெயிட்டு தூக்கி கொள்ளுவைக்கலாங்க நாங்கள் அப்போ வெயிட்டு தூக்கி கலண்டா வெயிட் அப்படி போட்டுவீங்களா அப்படி போட்டு தான் போட்டுறேன் நான் நேற்றைக்கு நான் ஸோ அந்த மாதிரி வந்து நேசனுக்கு என்ன சொல்கிற உண்மையிலே வந்து வருத்தங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம் கவலை. மற்ற என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நேசன் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ரன் பண்ணி கொண்டிருக்குது, நேசமணி உலகம் அப்படின்னு சொல்லினா. ஸோ வந்து பார்க்காத நீங்கள் போய் பார்க்கலாம் தாராளமாக. அருமையான பதிவுகளை வந்துட்டு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கார். இன்றைக்கு என்ன பதிவு போட போகிறீங்க? நான் போட்ட பட்டடை மீன் பேரண்டி கடை, என்னோட பேரண்டி கடை. ரைட். அதாவது நேசனுடைய இன்றைய தினம் நேசனுடைய பிஸ்னஸை பற்றி வந்து ஒரு வீடியோ நேசனை போடுவார். ஸோ வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள். அப்போ நேசன் இந்த ஒரு சிறிய முயற்சி வந்துட்டு வெற்றி அடைச்சிருக்கேன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆரம்பத்தில் நேசன் சொல்லும்போது சரி கேட்க சொன்னேன், அந்த நீங்கள் விளையாட்டிய ஒரு வருமானம் எல்லாம் வருமானு நினைச்சு நான் செய்கிறதில்லை, நான் வந்து சும்மா செய்கிறேன் வந்தால் நல்லம் அப்படின்னு. ஏன்னா அப்போ அந்த வகையில் நேசனை வந்து அந்த நேசன் இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு திருவினையாக்கி இருக்குது. வந்து அந்த வகையில் வந்துட்டு இப்போ நேசன்னைக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு யூடியூப் சேனல் செய்கிறாக்கள் வந்துட்டு முதலாவது சம்பளம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் $100 வந்துட்டு ரீச் பண்ணினா தான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு அதை பே அவுட் பண்ணுவாங்க வந்து. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேசன்னைக்கு வந்துட்டு $100 வந்துருக்குது, அதை வந்துட்டு நீ வந்துட்டு பே அவுட் பண்ணுவாங்க. அது எப்போன்னு சொன்னால் நேசன்னைக்குரிய அந்த பின் நம்பர் உண்டு, கடிதம் அது வந்து வீட்டை வரும். அந்த அந்த கடிதம் வந்த அப்புறம் நீங்கள் அந்த கடிதம் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. அப்படி வந்துட்டாங்க வீடியோ போடுறவங்க, அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக அதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீச் ஒன்று தரும் கட்டாயம். சரியா? அதுக்காண்டி இந்த பின் நம்பர் என்னன்றதை போட்டு விடுறீங்க, இந்த பின் நம்பர் வந்துட்டுன்னு மட்டும் போடும். சரியா? அந்த வகையில் நேசன்னைக்கு வந்துட்டு $100 வந்திருக்குது. அப்போ 100 மீன்ஸ் 100 மினிமம் வந்திருக்கு. அதை அப்படியே நீ கூடலாம் குறையலாம், அது அவற்றை முயற்சியை பொறுத்து வந்து. ரைட். அப்போ எனக்கான முதலாகலியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேசன்னா அந்த காசை வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு கவிதாசம் கேட்டீங்க கூட. ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ண முதலே கதைச்சி ஒரு சில விஷயங்கள். அப்போ அதால் காசு தேவையில்லை, இந்த மாதிரி காசு எதிர்பார்த்து நான் ஒன்றும் செய்யலை. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வழிகொண்டு போகணும். அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், உள்நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து காட்டணும். அது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர நான் வந்து ஒரு உழைப்புக்கோ வருமானத்துக்காக இந்த ஒரு சேனல் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அப்படியே ஒரு நிலைமையிலையும் வந்து நேஷனை வந்து சகல விதமான அந்த இதுகள் எல்லாம் செஞ்சு இப்போ வந்து $100 வந்து ரீச் பண்ணிட்டு வந்துட்டு. அப்போ வந்து அப்போ நான் ஒரு கேள்வி கேட்ட நேஷன்கிட்ட வந்து அப்போ முதல் மாத சம்பளத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருந்தேன். அதுக்கு நீங்கள் சொன்ன பதில் என்ன நேஷன்? பார்ப்போம், வேண்டுக்கும் அந்த ஜோசி போகணும் இல்லை அப்படி சொல்லல. இப்போ கதை மாட்டேன் என்னன்னா அந்த நல்ல விஷயம் ஒன்று செய்ய போகிறோன்ற ஒரு வெக்கமாக கிடையாது ஆளுக்கு, அது நல்லது தானே, அதை சொல்லுங்க, பிரச்சனை நோம் இல்லை. உங்களோட அந்த மனசுக்கே வந்து நேசனே இப்போ இவ்வளோ வாழ்த்து வர பொண்ணு மட்டும் பாருங்க இந்த வீடியோ மூலமாக படிக்கல. நீ சொல்கிற நடந்த விஷயத்துக்கு உண்மையை சொல்கிறேன். அப்போ ஆள் வந்து சொல்லிச்சு அப்புறம் சத்தங்கள் கேட்டாங்க. அப்போ வந்து ஆள் வந்து சொல்லிச்சு ரெண்டு நோக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு சொல்லித்தானே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து தான் வந்து முதலாவது சம்பளத்தை வந்து அப்படியே வந்து எனக்கு உண்மையாக கண்ணெல்லாம் கலங்கு. அந்த அப்படி ஒரு வார்த்தை வந்து சொல்லுமென்று நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அந்த அப்படி ஒரு வார்த்தையை கேட்டப்போ எனக்கு உண்மையாக கண்ணெல்லாம் கலங்க சொல்கிறேன். அப்போ அப்படி வந்து நான் வந்து அந்த சம்பளத்தில் வந்து நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி விட்டு என்னால் அது பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. அதாவது சீரியஸான விஷயத்துக்காக நீங்கள் சிரிச்சா யோகம் நிற்க போயிடல. இல்லை ஏன்டா இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னு சொன்னால் இப்போ நேசனும் வந்து இப்போ நம்ம சொல்கிற விஷயம் பொய்யண்டா, ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் அவர் அதை தான் செய்ய போகிறார். இப்போ உதாரணமாக முதல் மாதம் ஒரு 50,000 பேர் இருந்தால், ஆனால் இந்த ஒரு கதையும் சொன்னேன், இப்போ ஒரு 50,000 வந்தாலும் ஒரு 5,000 வந்தாலும் மனைவிக்கு மிச்சம் மக்களுக்கு உண்டு அப்படி ஒரு கதையை நேசன் சொன்னது வந்து. அப்போ இப்போ எனக்குரிய கேள்வி என்னென்னு சொன்னால் வந்து இப்போ மிச்சம் மக்கள் கண்டைக்குள்ள அதை நீங்கள் அதை எப்படி அதை செய்ய போகிறீங்க, அதை எப்படி அதை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க? ஒரு கோலூரில் இருந்தது இது எப்படி நீங்கள் எப்படி அதை கஷ்டப்பட்டவைக்கு பரமக்கோடு கீழே வாழ்றார்கள் கொடுப்போம் பிளான் ஜோஜி ஒன்று இருக்கு.
அது இப்போ வறுமைப்பட்டாக்கணும் போது இப்போ நிறைய அதாவது அதுலேயும் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஒரு சிலாக்கள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அவைகளுக்கு சில வயது முதிர்ந்தவர் அவைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான உதவி நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க? என்ன மாதிரி ஒரு சில இதுகள் வந்து இப்போ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போது ஒரு சில ஆக்களுக்கு வந்து உடுப்புகள் சாப்பாடு பிரச்சனை, அப்படியே ஒரு சில ஆக்களுக்கு வந்து அந்த கொப்பி புத்தகங்கள் கஷ்டமா இருக்கும். ஒரு சில ஆக்களுக்கு அந்த மருத்துவ வசதிகள் வந்து பிரச்சனையாக ஒரு சில பிள்ளைகளுக்கு பால்மா அந்த அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரியான உதவி வந்து நீங்கள் செய்யணும்ன்ற ஒரு இது வந்து சொன்ன அவ்வளோதுலையும் கொஞ்சம் 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 பேரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் பேரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்ய. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 50,000 வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு உதவி செய்கிற ஒரு பிளான் இருக்குது? 40,000 உதவி செய்ய 40,000 உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறடாப்பா? அது என்னன்னா அவள் வந்து 40,000 உதவி செய்யப்பா. ஒரு 10,000 தான் தான் எடுக்க போதும். 10,000 நீங்கள் தான் 40,000 உதவி செய்யப்படுறீங்க. ரெண்டுக்குள்ளே இப்போ உங்களோட உதவி திட்டத்தில் முதலாவது யார் ப்ரியாரிட்டி, அதாவது முக்கியத்துவம் யார் கொடுப்பீங்க? முக்கியது வந்து அந்த தாயப்பன் இல்லாத குழந்தைங்க இருக்குல்ல, அதில் எங்கே படிப்பீங்க? நீங்கள் போர்டிங்கள் வழியில் இருக்கணும். நான் படித்த போர்டிங் இருக்குது. அந்த கட்டத்தில் அந்த பிளான் இருக்கு. அந்த பிளான் செய்ய போகிறீங்க. ஓகே. அப்போ ஒரு பகுதியை வந்து அப்படி தாயப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, மற்றது கஷ்டப்படுற அம்மா மேர் அப்பா மேர் இருக்கணும். அதாவது அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இல்லாத அம்மா அப்பாக்களும் அவையாளுக்கும் எப்படி எடுக்க உண்மையா? அதை விட உண்மையிலே நேசன் நல்லாதீங்க. உண்மையிலே யோசிச்சு பாரு, குழந்தைகள் இல்லாட்டி எப்படி அம்மா அப்பா தொட்டாடி அம்மா அப்பாவை அவையில மாதிரி ஆக்கிறது. அதாவது யோசிச்சுப்பார், அவர் வந்து தான் வந்து அந்த டைமில் வந்து இருந்து வந்து அந்த ஒரு இதை வந்து மறக்கல பார். அவர் வந்து அந்த ஒரு அப்படியான ஒரு போர்டிங்கில் இருந்து படித்து வந்தது, தானும் வந்து அப்படியான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தனா அப்படியான கஷ்டத்தை இப்போ அங்கே இருக்கவங்களும் வந்து அனுபவிப்பாங்க என்ற அந்த ஒரு இது வந்து ஆளுக்கு வந்து மனசில் வந்து இருந்துருக்கு. அது வந்து தான் வந்து என்ன சொல்கிற நான் படித்த போர்டிங்கில் கொடுக்கணும், அதே போர்டிங்கில் கொடுக்கணும். அது உண்மையாலே ஒரு பெரிய ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். உங்களுக்கு பாருங்க, இவ்வளவு வாழ்த்துக்கள் வரும்னு சொல்லி நீங்கள் இருந்து பாருங்க. உண்மையிலே இது வந்து இந்த இப்படியான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முதல் வந்ததோ பண்ணது பிறகு வந்து இல்லை உங்களோட சேர்ந்தது பிறகு? அப்படியும் இல்லை. இப்போ வீடியோ ஆனால் உண்மையிலேயே நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நேசனிடம் மெச்சணும். இன்றைக்கு வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து கொடுக்குற மனசுன்றது வராது. அப்போ நேசனை வந்து இப்போ கொழும்புகளுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த துணியை எடுக்க போய்க்குள்ள வந்து எங்கள்கிட்ட நார்மலாக காசுகள் மாறி கேட்குற வந்து வளமை என்ன சொல்கிறது, காசுகள் காணாது அப்படி இப்படின்னு சொல்லிண்டு. அப்போ நேசன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன உதவி வந்து ஒரு ஆக்கள் மூலமாக நாங்கள் கொடுத்தனாங்க. அப்போ இந்த முறையும் நேசனை வந்து இல்லை யாருன்னு சொல்ல மாட்டேன், விளக்கத்தை சொல்லுங்க. அப்போ பாருங்க, அப்போ நேசனை வந்து இந்த முறையும் என்ன சொல்கிறது, கொழும்பு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து என்னட்ட வந்து கேட்டது என்ன சொல்கிறது, இப்போ காசு கொஞ்சம் இருந்தால் வந்து எடுக்கலாமான்னு அப்படின்ற மாதிரி இந்த துண்டு எனக்கு ஆட் பண்ணிவிடுவோம். அக்கனி என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறான்னு அது உண்மையா நினைக்கலாம். எல்லா வேலையிலையும் வந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்து இப்படி குந்தி திருக்கு அதோட ஒரு அந்தரமா இருக்கு. ரைட். அப்போ என்னென்றால் நேசனை வந்து கேட்கும். அப்போ நான் சொன்னேன், அப்போ நேசனை அது ஒரு சின்ன ஒரு உதவி என்று நான் செஞ்சேன். அது இப்போ ரீசெண்டாக அப்போ நேசனை கேட்டேன், என்ன நேசனை இப்போ கடைகளுக்கு எல்லாம் போறியல் சொல்றியல், உழைக்கிறியல் சொல்றியல், எங்கள் காசுகள் எல்லாம் போகுது என்ன விளக்கம்னு சொல்ல நேசனை ஒழிச்சுது ஒரு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒரு ஆளாம் வந்து நல்ல மாதிரியாம் நேசனையோட. அப்போ அவர்கிட்ட அந்த மகனாலேயே ஒரு சின்ன பிரச்சனை உண்டால வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக வந்து ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் மாதிரி தாங்க நேசன்னு சொல்லி கேட்கையும் வந்து ஆள் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் தன்னிட்ட கிடந்ததை அப்படியே வந்துட்டு அனுப்பி விட்டாராம்.
இப்போ அதால் வந்து தன்னிட்ட இப்போ இல்லைன்னா அவர் ஒரு கொஞ்சம் நாள் போத்தான் தருவார் அப்படின்னு வந்து சொல்ல உண்மையிலே அந்த ஒரு விஷயமும் எனக்கு என்னடாப்பா இப்படி ஒரு நல்ல உணவுப்பா நீங்கள் வேலை கஷ்டப்படக்கு நான் நான் பார்க்குற வழியை இன்னும் இன்னும் மெட்டன் பார்க்குறாங்க கிடைச்சானே இல்லையோமோ. ஆனாலப்பா இதில் யோசிக்க வேண்டிய விஷயம்டா நீங்கள் வந்து இந்த அன்னை தெரேசா மற்றது வேற யார் அந்த மகாத்மா காந்தி வேற இன்னும் கொஞ்சம் வேற சொல்லுவோம் கில்லரோ கில்லர் அதுக்கு இல்லை வேற யாரு அந்த அப்படியான ஆக்களை விட மிஞ்சிட்டீங்க நீங்கள். ஏன்னா இப்போ வேங்க நேசன்னைக்கு வந்துட்டு தண்டை தொழில் செய்கிறதுக்கு காசு இல்லை ஆனால் யாரும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்து போட்டு ஆனால் இப்போ இதை வந்து நல்லதுன்னு சொல்கிறதா இல்லாட்டி இதை வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து உதவி செஞ்ச அந்த ஒரு மனுஷன் நல்லது ஆனால் இப்போ உங்களோட இல்லையே இப்போ இல்லை அதை தருவினம் அவன் தருவினம் தருவினம் அதான் வாய்ந்து வைக்கிறீங்களே இல்லை தருவினம் தருவினம் ஆனால் இதான் இது தாரண வேண்டினவன் கண்ணாந்த தருவினம் அது 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 பத்தாம அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்தேன் அது வரும் அப்போ சுவர வரும் சரி சுவர வரும் அது. ஆனால் என்னத்தை சொன்னாலும் அந்த ஒரு மனசு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு மனசுன்னு சொல்லணும். ஸோ வந்து நேசன் அந்த ஒரு மனசுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பாராட்டை வந்துட்டு தருவீங்க. அதே நேரம் அப்போ உதவி திட்டம் ஷூராக செய்ய தான் போகிறீங்களோ வர்ற முதல் மாதம் சம்பளத்தில். ஓகே அது என்ன மாதிரி வீடியோ வருமா இல்லை என்ன மாதிரி வீடியோ வரும்? சரி உண்மையா உங்களை கொடுக்குறேன் கிளை வச்சு போகிறோம் என்ன போர்டிங்குக்கு போர்டிங்கோட கொடுத்துட்டு வரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமே என்ன சுண்டங்க காப்படம் சும்மா புக்கா படம் இல்லை வார காசுல நான் செய்வேன் என்ன நம்பிக்கை இருக்கு வார காசுல. இப்போ நீ சொன்னேன் இப்போ நாங்கள் சும்மா ஒரு பொம்பளை கதை செய்யல நீங்கள் உதவி செய்ய போகிறோன்னு சொல்கிறது தப்புண்டு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு 40,000 பேர் தந்து வைப்போம் 30,000 பேர் தந்து வைப்போம் வந்தால் அதில் கட்டாயம் நீங்கள் ஒரு பகுதி எடுக்கணும். உங்களோட வீட்டுக்கு தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து அதில் கொஞ்சத்தை உதவி செய்யலாம். அதை நீங்கள் எப்படி உதவி செய்யலாம்டா உங்களோட கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு பாருங்க. ஏன்டா இப்போ முதல் வந்து இப்போ நாங்கள் கூட ஆரம்ப நாட்களில் உதவி திட்டங்கள் செய்ய தொடங்கக்குள்ள முதலாவது நாங்கள் செஞ்சது வந்து எங்களோட அயல் கிராமங்களுக்குள்ளே அப்படி இப்படிலாம் பார்த்து செஞ்சு அது அப்புறம் நாங்கள் வெளியில் போனோம். கொஞ்சம் ஆட்கள்கிட்ட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து கொஞ்சம் ஃபண்டுகளும் கூட வரதான் நாங்கள் வெளியில் போக தொடங்கினாங்க. அப்போ அந்த மாதிரிக்கு இப்போ நீங்கள் ஒரு 5,000 10,000 உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கிராமத்துக்குள்ள உள்ள கஷ்டப்பட்டவங்க யாருக்கும் வந்து செய்யலாம் தானே. இப்போ வாங்க நீங்கள் வந்து கிளிநொச்சியில் உள்ள ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்துட்டு போர்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபா காசை கொண்டு போகிறீங்கன்னு எப்பவுமே கொடுக்குறதுக்கு அதை கொண்டு வரக்கும் உங்களை 10,000 ரூபா கூட முடியும். இப்போ நாங்களும் பாருண்டா யோசிப்பாங்க கார்ச்சில். அப்போ அதில் எது வினைத்திறன் அமையும் நினைக்கிறீங்க? அதான் அமையும் வேத அதான் கிளச்சி போடுறான் அமையும் இது வீணா போகும் காசு அங்கே 10,000 கூட அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த 10,000 சேர்த்து இங்கே மாதத்தில் உள்ள ஆட்களை கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். அதை என்ன அதை நான் கொடுப்பேன் தானே. அப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களோட கிராமத்தில் உள்ள ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கொப்பி புத்தகங்கள் வண்டி கொடுக்கலாம். ஒரு இளத்தாய்க்கு ஒரு சாப்பாட்டை வண்டி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் செய்யலாம். ரைட் அப்படி செய்யுங்க. மற்றது வீடியோ போடுப்பீங்களா? வீடியோ போட்டு தான் வேணும். ஏன்னா முதலாவது இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு தான் நல்லா இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்யணுமே. என்ன செய்வேன் நம்பிக்கை இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? கடையை வேண்டுக்கும் லெட்டர் வேண்டுக்கும் லெட்டர் வந்ததுக்கு பிற்பாடு வேறு என்ன உதவி செய்ய சொல்லி இல்லை இது இந்த கடை தான் காசுக்கு உரிய கடை தான். சரி அப்போ வந்து நேசன் எப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கார் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் அந்த ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபனியாக வந்துட்டு கதைக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு மூடில் வந்து என்ன சொல்கிறது என்றைக்குமே ஒரு கொஞ்சம் இந்த வளமையான ரீசன் வந்து லேட்டாக படுக்கிற அப்படி இப்படின்ற ஒரு ரீசன் வந்து அது போக இன்றைக்கு ஒரு இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே ஒரு சின்ன சேடான நியூஸுகள் என்ன பெனக்கண்டு இல்லை எங்களோட சவரங்களுக்கும் அப்படி இப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்செட்டை கொடுத்துட்டு தானே விடுதடி வந்து சொல்லிட்டு போனால கொஞ்சம் சந்தோஷமாக காய்ச்சி கொள்ளலாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லை சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் போல பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடு தான் அப்படின்னு மாதிரி வந்து நாங்கள் வச்சு கொண்டு வந்துட்டு காய்ச்சி கொண்டு இருக்கோம் வந்து இந்த வீடியோவில். ஸோ வந்து நம்ம வேற என்ன நேசன் சும்மா பம்பளை காய்ச்சி முடிச்சு கொள்ளுவோம் நாங்கள் விழுக்கிறோம். நீங்கள் சொல்லணுன்றது அப்பா இருந்ததுன்னு எவ்வளோ காலத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் நீங்கள் வந்துருக்கீங்க? கடைசியாக இது இதுக்கு வந்தேன் வருஷனுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தேன். வெள்ளியில் போய் ஆகும் செவ்வாய்க்கிழமை வருஷத்துக்கு கொழும்பு கொழும்பு இல்லை நீங்கள் கொழும்பு
கொழும்புல என்ன கொழும்புல நீ வருஷத்துக்கு என்னன்னா இப்போடா வருஷம் போய் 5-6 நாள்ரா நீ எப்போத்தையும் கதை சொல்கிறா அப்போ வந்து நீங்கள் இப்போ என்ன இருந்தாலும் கனகாலத்துக்கு போய் சந்திக்க போல இப்போ நீங்கள் வந்து இங்கே வரும்போது ஒரு சில விஷயங்களை வந்து கதைக்கத்தானே வேணும் இங்கே வாரதும் குறைவு அப்போ குறைய நாளை அப்புறம் பார்க்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்கிற வீடியோக்கள் அது இதுன்னு செஞ்சு நீங்கள் ஒரு பக்கத்தால் ஓடிக்கொண்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று செஞ்சு வரணும் அப்போ நீங்கள் தான் நேஷன் ஒரு சில விஷயம் டவுட்டுகள் இருந்தால் கேட்கணும் அப்படி ஏதாவது கேட்டால் தான் நேஷன் கதையே உண்டு எக்கர்ஸான உப்பை மீது கோயில் வீடியோ எடுத்து போடலாம் அப்படி இருந்து உண்மையாக கொஞ்சம் சரியா ஓகே இப்போ நேசன் சொல்லுங்க இப்போ என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அந்த வீடியோ செய்கிற சனல் சம்மந்தமாக என்ன சந்தேகங்கள் சொல்லுங்க சனல் சம்மந்தமாக என்ன சந்தமான எப்போ இந்த கடன் பெறணும் முதல் கேள்வி எப்போ இந்த கடிதம் பெறணும் அந்த கடிதம் வந்து உங்களுக்கு $10 வந்தோடனே அனுப்பியிருப்பாங்க இல்லை அனுப்பியிருப்பாங்களப்பா 2 கிழமை கழிச்சு 2 கிழமை இல்லாட்டி சில நேரங்களில் ஆகக்கூடிய காலம் 4 மாதம் செல்லும் 4 மாதம் 4 மாதம் சென்று சில வராமலும் விடும் ஏன் வராவிட்டா திருப்பி வராவிட்டா திருப்பி ஜூட்டி சேனல் அழைச்சிட்டு திருப்பி செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லல தம்பி மச்சான் திருப்பவும் இது கடை செட் பண்ணி போட்டு தானே பெற மாட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அவங்க உங்களை கேட்டு பார்த்தேன் என்ன மாதிரி வர மாட்டேன் இவர் வந்து என்ன செய்ய தெரியுமோ எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட மச்சானை கொண்டு அப்படி இப்படிலாம் செஞ்சு எல்லாம் கேட்டு டெஸ்ட் பண்ணி போட்டு கடைசியாக இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து மேலே நம்பிக்கை காண்டி கேட்குறேங்க இல்லை கேட்டேன் ஏன்னா உங்களுக்கு நாங்களும் என்ன அடிபுடியா அதான் எடுபுடியா இல்லை மற்றது சரி அப்போ இப்போ கடிதம் சரி கடிதம் இப்போ உங்களுக்கு வந்துடும் வேற என்ன டவுட் உங்களுக்கு யூடியூப் சேனல் சம்பந்தம் வேற என்ன டவுட் வேற ஒன்றும் இல்லை அதாவது நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல வந்து எவ்வளவு பாதகமான விஷயங்களை வந்து எதிர்கொள்றீங்க பாதகமான இதுவரை சந்தோலியில் போய் எடுக்க சில பேர் பேசுவாங்க எடுக்க உடம்பு போடாலும் பேசுவாங்க அதுண்டு மற்ற மார்க்கெட்டுகள் வழியில் அந்த இது கடைகள் வழியில் எடுக்க போய் பேசுவாங்க அப்படி இல்லை பேசிக்கிறாங்க என்னட்டு பேசிக்கிறாங்க இப்படி பிசினஸ் செய்ய வர்றா போடா பேசுவாங்க அப்ப இது வந்து ஒரு பேஜெண்ட்லப்பா ஒரு அந்த ஒரு செல்லத்தனமா வந்து உங்களை வந்து என்ன அது பிள்ளையே பிள்ளைதானே அது எங்க உங்களோட சந்தைக்குள்ள சந்தை வெளிச்சந்தை இல்லை வெளிச்சந்தைக்குள்ள எல்லா இடமும் போகிற உங்களோட மனசை பாய்ச்ச ஒரு சம்பவம் இதாக இருக்கும் அப்படி சம்பவம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை பேச்சு தான் சம்பவம் முடியும் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை கைகலப்பண்ணும் இல்லை அப்படி சரி வேறு என்ன கஷ்டம் நீங்கள் இது பண்ணுறீங்க வீடியோ கேட்கல வேறு என்ன சைக்கிள் ஓடுறான்னு கஷ்டமாக இருக்கும் மற்றபடி அப்போ ரொட்டீன் நடந்துட்டு போகலாம் நீங்கள் என்ன சொல்கிறது மெயினான விஷயம் இதானே அப்போ நீங்கள் நடக்கக்குள்ளே கூட அந்த பிரேம் வந்து ஆட்டத்தில் நீங்கள் ஆட்டு அதான் பிரச்சனை ஆடுதோ ஆடுதுன்னா அதான் தெரியல அதாவது இப்போ ஒரு வீடியோ பார்க்கணும்னா வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க உங்களையே பார்க்குறாங்க அது கூட வந்து பாட்டு போடுறல வந்து பாட்டு போடுறல ஆடாது சில சில விஷயங்கள் இருக்கு இன்னும் கொஞ்சம் சரி இப்போ பாதகமன்ற வகையில் அப்படி சொல்லிட்டீங்க இனி சாதகமண்டா என்ன மாதிரி என்ன உங்கள் நன்மை என்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உலகத்து ஃபுல்லாக என்ன பேர் அறிமுகம் உண்டு உலகத்து ஃபுல்லாக அறிமுகம் அதோட மாதல ஃபேமஸ் ஆகிட்டேன் மாதல ஃபேமஸ் இது கோயில் எடுத்தேன் சோசியார் போய் எடுத்தவள அதில் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் கோயில் திருவிழா பூசையும் வேற என்ன பிடிக்க போகுது ஒரு பக்கம் வருமானமா போகுது ஆனால் கைக்கு வருமானம் நம்பிக்கை இப்போ நார்மலாக இப்போ உங்களோட அந்த ஃபேமஸ் ஆயினு சொல்றீங்கல்ல அது எவ்வளோ தூரம் ஆயிட்டீங்க நீங்க நம்புறீங்க ஒரு சாதாரண பெத்தில் வேறு தெரியும் நினைக்கிறீங்க உங்களை என்ன ஒரு 4000 கூட தான்
கூட தான் நான் நினைக்கிறேன். என்னத்தை சொல்றீங்க நீங்க? அந்த இது சப்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைபரை சொல்லு. நான் சொல்ல இப்போ சாதாரணமாக உங்களை எத்தனை பேருக்கு ஆட்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? ஆட்களுக்கு தெரியுமா? ஓ அப்படியே ஒரு 5000 பேர். என்னப்பா 5000 என்னப்பா எங்க வீடியோலே வந்துட்டீங்களப்பா நீங்க? உங்களோட வீடியோ விட இப்போ நானும் புதுதாக சரி சேனல் ஆரம்பிச்சேன். நீங்க ஆரம்பிச்சாலும் எங்கடையில வந்தாலும் நாங்க இருக்கிற உங்களோட முகத்தை எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் நீங்க நம்புறீங்க? அது அப்படியே ஒரு 10 லட்சத்துக்கு கூட தான். 10 லட்சத்துக்கு கூட தெரிஞ்சுக்கொண்டீங்களா? நான் நினைக்கிறேன். ஓகே ரைட். அதுல இன்னும் ஒரு கேள்வி, இலங்கைன்ற சனத்தோ எத்தனை? இலங்கையில எத்தனை லட்சம் மக்கள் வாழினும்? சும்மா ஒரு கணிப்பு. இப்போ உங்களை 10 லட்சம் பேர் தெரியும் தானே? விளையாடுறவங்க எல்லாம் இருக்கும். இலங்கைக்குள்ளே சரி. அப்ப நான் இப்ப இருக்கிறேன், இப்ப இலங்கையில வந்து எவ்வளவு பேர் மக்கள் வாழினும்? மக்கள் 10 லட்சம் பேர். இலங்கையில 10 லட்சம் பேர் வாழினும் மொத்தம். யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சனத்தை பற்றி நான் எவ்வளோ எத்தனை சொல்லு? எனக்கு தெரிஞ்சு 2.5 கோடி நிற்கணும். சரி, அப்போ அவன் சொல்ல 2.5 கோடி உண்டு. 2.5 கோடினா எத்தனை லட்சம்? 2.5 கோடி என்றாலும் சரி, 1 கோடி எத்தனை லட்சம்? 1 கோடி 1 லட்சம். 1 கோடி 1 லட்சம். ஓ அப்போ 1/2 கோடி? 1/2 கோடி 6 லட்சம். சரி, அப்போ 1/2 லட்சம் எத்தனை ஆயிரம்? எனக்கு தெரியாது. எனக்கு லட்சம் கணக்கில் தெரியாது. கணக்காக படிக்க. அப்போ நீங்கள் இப்போ 1 கோடி கொடுத்தீங்களா அந்த அவருக்கு? ஐயாவுக்கு 1 லட்சம். அப்போ இப்போ சரி, 1 கோடி 1 லட்சம் உண்டு. 1 லட்சம் தான் ஐயா கொடுத்தேன். நேசன் சில கணக்கு தெரிஞ்சால் தான் நேசன் நீங்கள் வெளியில் போய் கதைக்கலாம். 21 மில்லியன் வந்து சனத்தொகை வாழ்றாங்க. 21 கூட இருக்கும், 22 பாயிண்ட் இருக்கும், 21.76 மில்லியன். அப்படி தான் வரும், 22 கிட்ட வரும். அப்போ நேசன் இலங்கையில் வந்து மொத்த சனத்தொகை இப்போ 2 கோடி கிட்ட போய் இருக்கணும். சரிதான். அதில் யாழ்ப்பாணத்து இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒரு எத்தனை வேணும்? இங்கே வந்து 6,27,850 பேர் கிட்ட யாழ்ப்பாணத்தில் டிஸ்ட்ரிக்ட். அதுக்குள்ள நேசனையும் சேர்த்தா? எல்லாரும் சேர்த்தாரு. எல்லாரும் சில பதிவுகள் இல்லாட்டி வராது. பதிவு இல்லையே. ஏன் பதிவு இல்லை? ஆள் பதிவு இல்லையா? ஏன் பதிவு இல்லை? காட்டுக்குள்ள ஆடி வாட்டினாமல நீங்க எங்க பிறந்தீங்க? நான் மேல் பாசுதரி. மேல் பாசுதரி. பேர் எங்க வச்சது? பேர் வாங்க ஆஸ்பத்திரி பிரபு சர்டிஃபிகேட்டுக்கு எழுதி கொடுத்துட்டேன் பண்ணேன். அது பிறகு இல்லை இல்லை முதலையா வேற பிரபு சர்டிஃபிகேட்டுக்கு. அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் பிறந்தீங்களா? அது சரி. அப்போ அந்த 6 லட்சத்துக்கு ஆளம் இருக்கடாப்பா. ஆஸ்பத்திரியில் பிறந்தனால மருந்து சில நேரம் வேற 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 பிரியோசமான கேள்வியில் எங்கே வேற என்ன மழை வேற போகுது. நீங்கள் அதாவது நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து வந்து ஒரு நிறைய தூரம் மட்டும் இங்கே போயிருக்கீங்க வீடு எடுக்கிறதுக்கு. நான் கார்னர் போயிருக்கிறேன். கார்னர் அந்த இது சவக்காடி உங்களுக்கு கார்னர் சவக்கடி பழைய பஸ்ஸில் போயிருக்கிறேன். சைக்கிள் எவ்வளோ தூரம் மட்டும் போயிருக்கீங்க? பஸ்ஸில் பல நேசன் நீங்கள் அடுத்த இப்போ கொழும்பு கடைக்கு போய் கேட்க வீடியோ அது இன்னும் தூரம் எடுக்க தான் பண்ணணும். இப்படி போய் கொழும்பு சைக்கிளில் ஒரு வீடியோ எடுத்து சைக்கிள் ஓடிக்கும். ஓடுவேன் ஓடலாம். சைக்கிளில் ஓடி போனால் வந்து ஒரு வீடியோவில் கணக்கு வீடியோ எடுக்கலாம். கணக்கு வீடியோ வரும். இப்போ எப்படி நீங்கள் மாதர்லேருந்து யாழ்ப்பாணம் பாறக்குள்ளே 15 வீடியோ வந்துடும். 15 வீடியோ நீங்கள் வந்து அப்படி அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நிமிஷம் குறைச்சானே போடுறது வீடியோ. நிமிஷம் குறைச்சா 45-50 தான் போடுறீங்க நீங்கள். அதில் இப்போ நேசன் இப்போ 40 நிமிஷம் வீடியோ போட்டா அதில் அந்த ஒரு நிமிஷம் 25 நிமிஷம் கழிக்கலாம். கழிச்சா 15 நிமிஷம் உங்களோட வீடியோ மச்சான் எடிட் பண்ணுறது. மச்சான் ஃபுல்லாக இருந்து பார்த்து எடிட் பண்ணுறோம்.
வேறு அது எனக்கு அவன்கிட்ட போட்டோடாக்கோ மச்சான் இல்லை 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 எத்தனை வயசு மச்சான் மச்சானுக்கு என்ன 35 மச்சானே நான் கூட மனசின் இல்லை இல்லை அம்மாண்ட தம்பியாரோட அம்மா. ஆனால் உண்மையிலேயே அந்த பொடியனுக்கு நன்றி சொல்ல உண்டாப்பா உண்மையா சொல்லப்போனால் எங்களோட வீடியோக்கு நாங்கள் செய்கிற தம்ப்நெயிலை விட நல்லா செய்கிறான் அவன் வந்து பட் வீடியோ எடிட்டிங் ஆகட்டும் அந்த இன்ட்ரோ ஆகட்டும் சகலதுமே நல்லா செய்கிறான்டாப்பா. 35 வயசுனா என்னையோட வயசு கூட அப்போ எனக்கு அண்ணா. அப்போ உண்மையிலே அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லணும். 35 வயசு. அப்போ அவருக்கு என்ன நீங்கள் சம்பளங்கள் கொடுக்குறோம்? இல்லை என்ன கொடுக்காது வழங்குறவா என்ன நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு இன்னும் வரையில வந்ததான் கொடுக்கலாவா வந்தார் வேண்டு கொடுத்தா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன வேண்டாடி வேண்டாடி என்ன செய்யறாரு இன்னொன்று வேறு இன்னொன்று இதான் வேலை செய்யணும் எனக்கு வேறு இது மாதிரி. இப்போ சாதாரணமாக ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு யூடியூப் சேனலால் எவ்வளோ வந்தால் காணும் நினைக்கிறீங்க? எதிர்காலத்தில் சும்மா நோம்பலா ஒரு 50,000 ஒரு 50,000 சாதாரணமாக வந்தால் காணும் நினைக்கிறீங்க? இஞ்சத காசுக்கு இஞ்சதே காசு இலங்கை காசுக்கா 50,000 வந்தால் காணும். 50,000 பெற நினைக்கிறீங்களா மாதம்? அது சொல்லிடாது சொல்லல அது கடவுளோட சித்தம் மேலே இருக்கிற சித்தம். கடவுள் எங்கே இருக்கிறார்? மேலே இருக்கிறாரு துரும்புல இருக்கிற கடவுள். எந்த கடவுள்? எல்லா கடவுளும் கடவுளை சாய்க்க போறாரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும். கடவுளாரப்பா ஆண்டவரா யாரு? ஜேசு. ஜேசு அவர் எங்கே இருக்கிறார்? அவரெல்லாம் தூண்டில் இருப்பார் துரும்புல இருப்பார். இல்லை இல்லை நீங்கள் சரியா அப்போ படிக்கல. உள்ளவன் நாளையம் இல்லை உள்ளத்தில் இருப்பார். எல்லா இடமும் இருப்பார். அதை வீசுகிற காற்றுலையும் இருப்பார். வேறு எல்லாத்துலையும் இருக்கிறார். வீசுகிற காற்றுலையும் இருப்பார். அடிக்கிற இலையிலையும் இருப்பார். சரி ஓகே. அப்போ நாங்கள் விளக்கிடுவோமே. சரி வலிக்கிறோம். என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுமன்னா உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளை நேசமணி உலகமன்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமன்னா உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அப்போ வந்து நேசன் மனசை புண்படுத்துகிற மாதிரி நாங்களே காய்ச்சாங்களே இல்லை தான் 1 கோடி என்ற எத்தனை லட்சம் எனக்கு தெரியாது. இப்போ $1 எவ்வளோ போகுது தெரியாது. அதுவும் தெரியாது எனக்கு அது அதில் ஒன்றும் தெரியாது. வந்ததான் தெரியுமாங்க எனக்கு உங்களுக்கு அறிவுள்ள மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமா? இல்லை இல்லை அதுவும் தெரியாது. இடவெல்லாம் தெரியும். அந்த நான் கேட்குறேன் எனக்கு ஏன்னுக்கா சரியா அப்படியே சொல்லுங்க. 1 கோடி எத்தனை லட்சம் எனக்கு தெரியாது. ஆந்தை பகலில் கண் தெரியுமா? இல்லை அதுவும் தெரியாது. இல்லை இடவெளி பகல தெரியாது. சரி சரி 10 லட்சம் எத்தனை கோடி? 10 லட்சம் எத்தனை கோடி? 10 லட்சத்துக்கு 10 லட்சம் எத்தனை கோடி? 10 லட்சம் அதை பற்றி அது எனக்கு தெரியாம அப்படி இவரே வேணுமா? ஓகே. அப்போ வந்து இப்போ நாங்கள் நேசனுக்கு ஒரு போட்டி வச்சு நேசன் இந்த பஸ் காசை கொடுத்து விட போகிறோம். ரைட் ஓகே. நேசன் உங்களோட பேர் என்ன? மண்டையில்லா மாணிக்கம். மண்டையில்லா மாணிக்கம். ஓகே. அதை பார்த்தா தெரியுது. ரெண்டாவது கல்வி. ரைட். இது வந்து எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபா. வெரி குட். ஓகே பிடிச்சிட்டியா? சரி ஓகே. இதுக்கு என்னன்னு சொல்கிற பேர்? அதுக்கா லுங்கி. சரி ஓகே. 4 கழிப்பு அவன் கேட்பாரு. உங்களை தலைக்கு நினைக்கிறேன். இதில் வேறு என்ன? மண்டை. இது வேறு 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 கல்வி. இதில் வேறு என்ன? கண்ணாடி. கண்ணாடி. சரி ஓகே. இப்போ 4 கல்லி கேட்டேன். இப்போ 5வது கல்லி சரியானே. ஓகே. இந்த போட்டியில் வின் பண்ண உங்களுக்கு எவ்வளோ தாரன்னு சொன்னேன் நான்? 10 ரூபா. ஐயோ அடியா உண்மையில வந்து போட்டியை வந்துட்டு நிதானமா நின்று துடுப்பாடி வர்றது. தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லைக் பண்ண சொல்லுங்க. என்னோட நேசமணி உலகத்துக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே. வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம். ஓகே பாய்.